25,000 டன் எல்பிஜி ஏற்றப்பட்ட கப்பல் அமெரிக்காவில் இருந்து இன்று சென்னை எண்ணூர் துறைமுகத்திற்கு வருகை தர உள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான போர் காரணமாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி கேஸ் விநியோகத்தால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மாற்று வழிகளில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி தற்போதைய நிலவரப்படி அடுத்த ஒரு மாதத்திற்கான இருப்பு உள்ளதாகவும், வழக்கமாக 5 கப்பல்கள் வரும் நிலையில் தற்போது 4 கப்பல்கள் மட்டுமே வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். தற்போது வரும் 4வது கப்பல் 25,000 டன் எல்பிஜி கேஸுடன் எண்ணூர் வருவதாக கூறினர். இதன் மூலம் சமையல் கேஸ் விநியோகத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவித்தனர். மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து திருவண்ணாமலை அடுத்த சத்திரம் மோட்டூர் கிராமத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 285 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட்டு வக்ஃபு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சத்திரம் மோட்டூர் கிராமத்தில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான 285 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தனியார் வசம் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிமன்றம் நிலத்தை வக்ஃபு வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என தீர்ப்பளித்தது. இதனையடுத்து வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் தனியார் வசம் இருந்த 285 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு வக்ஃபு வாரியத்திடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகர் அல்லு அர்ஜுன் ஜப்பானின் தனியார் நிறுவனத்தின் சிஇஓக்கு சீதாராம கல்யாணம் ஓவியத்தை பரிசளித்துள்ளார். சமீபத்தில் அவர் ஜப்பானைச் சேர்ந்த புகழ்பெற்ற நிறுவன சிஇஓ டொமாட்சு கொசோனாவை சந்தித்துள்ளார். அப்போது அல்லு அர்ஜுன் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமான சீதாராம கல்யாணம் ஓவியத்தை அவருக்கு பரிசாக வழங்கினார். அத்துடன் ராமாயணத்தின் வரலாற்று சிறப்புகளையும் அது மனித வாழ்விற்கு வழங்கும் வாழ்வியல் நெறிகளையும் கொசானாவிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். அல்லு அர்ஜுனின் இந்த முயற்சி தற்போது அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது. விஷு பண்டிகையை முன்னிட்டு சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா நடந்து வருகிறது. அதைத் தொடர்ந்து சித்திரை மாத பூஜைக்காக கோவில் நடை ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. மறுநாள் 11ஆம் தேதி முதல் வழக்கமான பூஜை வழிபாடு தொடர்ந்து நடைபெறும் என்றும், மாத பூஜை மற்றும் விஷு பண்டிகை சிறப்பு பூஜை வழிபாடுகளுக்கு பிறகு 18ஆம் தேதி இரவு நடை அடைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சித்திரை மாத பூஜை மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு தரிசன ஆன்லைன் முன்பதிவு நடைபெற்று வருவதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தெலுங்கில் பவன் கல்யாண் நடித்த உஸ்தான் பகத்சிங் திரைப்படம் கடந்த 19ஆம் தேதி வெளியாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் நல்லா நாகப்பா என்ற கதாபாத்திரத்தில் வில்லனாக பார்த்திபன் நடித்துள்ளார். படம் ரிலீஸுக்கு முன் ஹைதராபாத்தில் நடைபெற்ற பட நிகழ்ச்சியில் சாதி தொடர்பாக பார்த்திபன் பேசியது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இது தொடர்பாக அவர் வெளியிட்ட யூடியூப் வீடியோவில் சாதி இல்லை மதமில்லை என்று தான் மனதளவில் உறுதியாய் இருப்பதாகவும், அதற்கொரு சோதனை ஏற்பட்டதால் நோ காஸ்ட் நோ ரிலிஜன் என்ற அரசின் சான்றிதழை பெறுவதற்கு பெருமுயற்சி எடுத்து வருவதாகவும், விரைவில் தனக்கொரு சான்றிதழ் கிடைக்கும் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் உடல் பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சம்பந்தப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என சமீபத்தில் நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்தது. இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்றம் உத்தரவின்படி சிறையில் உள்ள அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், காவலர்கள் முருகன், முத்துராஜ், சாமிதுரை, செல்லதுரை, வெயிலுமுத்து, தாமஸ் ஆகிய 9 பேரையும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றனர். ரேமன் குழுமத்தின் முன்னாள் தலைவரும் பத்மபூஷன் விருது பெற்றவருமான விஜய்பத் சிங்கானியா தனது 87வது வயதில் காலமானார். அவரது மகனும் ரேமன் குழுமத்தின் சிஎம்டியுமான
கௌதம் சிங்கானியா தனது இரங்கல் செய்தியையும் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பையும் பகிர்ந்துள்ளார். அதன்படி நாரத நல்லடக்கம் இன்று மதியம் 3 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போலி கல்வி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்ததாக ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை நகராட்சி ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகத்தில் ஐயப்பன் என்பவர் அலுவலக உதவியாளராக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிழக்கரையில் நகராட்சி அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இவர் வரும் 31ஆம் தேதியுடன் பணி ஓய்வு பெற உள்ளார். இந்நிலையில் இவர் போலி கல்வி சான்றிதழ் வழங்கி பணியில் சேர்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவரை பணி நீக்கம் செய்து நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். பணி ஓய்வு பெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு நகராட்சி அலுவலக ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகர் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அண்ணா நகரைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 53 வயது கொண்ட நபர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் உறவினர் அளித்த புகாரின் பேரில் அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கடந்த ஆண்டு நடந்த இச்சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா அந்த நபர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதியானதால் அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1.5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கும் நீதிபதி உத்தரவிட்டார். வார விடுமுறை நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர். தற்போது கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ராஜகோபுரம் வழியே சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசித்தனர். பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியேறிய பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பாதைகள் கிரிவலம் மேற்கொண்டனர்.